நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல ஷேர் பண்ணிருங்க. அங்கன்வாடி சத்துணவு மையங்கள்ல சமையலர் உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நோட்டிஃபிகேஷன் வருது. 38 மாவட்டத்திலயும் இத கால்ஃபர் பண்றாங்க. உங்க சொந்த ஊரிலேயே பக்கத்துல, உங்க வீட்டு பக்கத்துல சரவுண்டிங்லயே உள்ள சத்துணவு மையங்கள்ல உங்களுக்கு தொகுப்பூதியத்தினுடைய அடிப்படையில உங்களுக்கு இந்த பணியிட நிரப்புறாங்க. தயவுசெய்து இந்த வேலைக்கு 1,00,000 2,00,000ன்னு யார்ட்டயும் போய் நம்பி காச கட்ட வேண்டாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்க இன்டர்வியூ நேர்காணல் அட்டெண்ட் பண்ணுங்க. கிடைச்சதுன்னா போங்க. இல்லன்னா அடுத்த எக்ஸாம் என்னவோ அத ஃபாலோ பண்ணுங்க. இதுல 10ஆம் கிளாஸ் தகுதின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால 10ஆம் கிளாஸ் தகுதி இந்த வேலை உங்களுக்கு மேக்ஸிமம் செட் ஆகாது. அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் படிச்சீங்க அப்படின்னா, குரூப் 4க்கு போயிரலாம். சுத்தமாவே படிக்க முடியாத சூழ்நிலை, ரொம்ப வறுமையான சூழ்நிலை, வீட்ட விட்டு வேற வெளியில எங்கேயும் போக விட மாட்டாங்க. அப்படி உள்ள பெண்கள் மட்டும் நீங்க உங்க நியரஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டருக்கு சரவுண்டிங்ல உங்களுக்கு இந்த வேலை குடுப்பாங்க. அதனால ரொம்ப கவனிச்சு இந்த இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இதோட முழு விவரங்கள நம்ம இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். 8,997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப அரசு உத்தரவு. தமிழகத்தில் தமிழகத்தில் சத்துணவு திட்டத்துறையில் காலியாக உள்ள 8,997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நிரப்புவதற்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள மொத்த பணியிடங்களில் 8,997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை மட்டும் மாதம் 3,000 ரேஞ்சில் உங்களுக்கு தொகுப்பூதியத்தில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 1 இயர் நல்லபடியாக வேலை பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து உங்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 7,000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு சம்பளம் குடுப்பாங்க. அதேமாதிரி தொகுப்பூதியத்தின் இந்த சமையல் உதவியாளர் பணிக்கு குறைந்தபட்ச கல்வி 10ஆம் கிளாஸ் சொல்லியிருக்காங்க. அல்லது தோல்வி 10th பாஸ் இல்லைன்னா ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னை மாவட்டத்தில் சமையல் உதவியாளர்களை தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யல அந்தந்த சமூக நலத்துறைக்கு உத்தரவு இட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாவட்டத்தில் கூடிய விரைவில் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. எத்தனை போஸ்டிங் எந்தெந்த ஊரில் காலியாக இருக்குது, அதுக்கு எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன், நீங்கள் எந்த மாதிரிலாம் உங்களை சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விதிமுறைகள் எல்லாமே அதில் சொல்லியிருப்பாங்க. நம்ம ப்ரீவியஸ்க்குள்ள நோட்டிஃபிகேஷனில் ஒரு ஷார்ட்டாக ஒரு இதை பார்த்துருவோம் இப்போ. கடந்த ஆண்டுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சமையல் உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வகுப்பு தேர்ச்சி இல்லைன்னா ஃபெயிலு எழுத படிக்க தெரிந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்ப இருக்கிற காம்படிஷன் ஒவ்வொரு பணியிடத்துக்கு வர காம்படிஷன பொறுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப 10ஆம் வகுப்புக்கு கொண்டு வந்துட்டாங்க பார்த்துக்கங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க. இப்ப 3 கிலோமீட்டர் சுற்றியுள்ள ஊர்ல உள்ளவங்களுக்கு தான் அதிக முன்னுரிமை குடுப்பாங்க. சரிங்களா? ஆமா. இதுலயும் பதவி உயர்வு எல்லாம் இருக்குது. சரிங்களா? ஆனா, அது ரொம்ப நாளாகும். இதுக்கு விதவை, இந்த கணவனால் கைவிடப்பட்ட நபர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அதிகமான முன்னுரிமை இந்த வேலைக்கு குடுப்பாங்க. சரிங்களா? அதனால இந்த 10th முடிச்சு உங்க எஜுகேஷன ஃபைல் பண்ணாதீங்க. 10th முடிச்சிருந்தீங்கன்னா, அடுத்து கோர்ட் எக்ஸாம் வருது. அதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதேமாரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வருது. ஏன்னா, இது லோயஸ்ட் சேலரி உள்ள போஸ்டிங். சரிங்களா? அதாவது வெளியூர் போக முடியாம, லோக்கல்லே உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, ஒரு ரூ. 3,000 ரூ. 5,000 சம்பளத்தில இந்த வேலை உங்களுக்கு சத்துணவுல சமையல் பொங்குற வேலை தான் குடுக்குறாங்க. புரியுதுங்களா? இதுக்கு லட்சக்கணக்கெல்லாம் கட்டி ஏமாற வேண்டாம். ஏன்னா நீங்க கட்டி அதுக்கு வட்டி கூட உங்களால கட்ட முடியாது. இது லோயஸ்ட் சேலரி. சரிங்களா? ஆமா. வேலைய பாருங்க. அடுத்து இந்த வேலையோட இன்டர்வியூ எப்படி இருக்கும்? இந்த பணியினுடைய தன்மையெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படிங்கன்னு அடுத்தடுத்த வீடியோல நம்ம அப்லோட் பண்ணுவோம். கூடிய விரைவில அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வெளியிட்டுருவாங்க. அந்த ஃபார்ம் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும்? எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்க வைக்கணும்? அப்படிங்கிற எல்லா இதையும் அது குடுத்துருப்பாங்க. உங்க நண்பர் நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணிருவோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கமெண்ட் பாக்ஸ்ல காய் அப்படின்ற மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் சென்ட் பண்ணிருவோம். அதில ஜாயின் பண்ணிக்கங்க. அதில A to Z தகவல், இந்த சத்துணவு சமையலர்கள்ல A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். வேற எங்கேயும் ரூவா கட்டி ஏமாந்துற வேண்டாம். நன்றி, வணக்கம்.